நண்பர்களே, நேற்று உங்க மனசுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண திரைப்படம் எதுன்னு கேட்டிருந்தோம். அது ஏன்னு கேட்டிருந்தோம். நெறைய பேர் திரைப்படம் மட்டும் போட்டிருக்கிறீங்க நெறைய குரூப்ல. ஆனா அது ஏன்? என்ன காரணம்? என்ன அதிலிருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்றத போடல. ஒருத்தர் 2 பேர் சின்ன சின்ன விஷயங்கள் போட்டிருக்கிறீங்க. நண்பர்களே, இது எல்லாமே நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்றோம். இப்ப நீங்க ஒருத்தர் போடும்போது அது இன்னொருத்தருக்கு மனசுல போய் உண்டு பண்ணும். அவங்களுடைய மனசுல சில தாக்கங்கள உண்டு பண்ணும். அவங்க மனச பாதிச்ச திரைப்படம் அவங்களுக்கு தோணும். இதுக்காக தான் இதெல்லாம் பண்ண வைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு 15ஆம் நாள் பாடம். ஷி ஜின்பிங். இந்த ஷி ஜின்பிங் அப்படிங்கிறவர சீன அதிபராவதற்கு காரணமான 3 விஷயங்கள். அவர் சீன அதிபரா இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னா, அதற்கு காரணமான 3 விஷயங்கள நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அவர் சிறுவனாக இருக்கும்போது, அந்த அதிபரே சொல்றாரு இந்த விஷயத்த. அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் சிறுவனாக இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருப்பாராம். சுயநலமா. யாருக்கும் எதையும் விட்டுக் குடுக்க மாட்டார். எதுவா இருந்தாலும் இருக்கிறதுல பெஸ்ட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாராம். அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நோ ஃபிரெண்ட்ஸ். அவருக்கு ஃபிரெண்ட்ஸே இல்லாம போயிட்டாங்க. அ ஆனாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, மற்றவங்கள தான் குறை சொல்லுவார். ஃபிரெண்ட்ஸ் இல்லன்னாலும் கூட அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லுவாரே தவிர, தன்னுடைய தவறை அவர் என்றும் உணர்ந்ததே இல்லை. இந்த சூழ்நிலையில அவருடைய அப்பா அவருக்கு ஒரு 3 விஷயங்கள கத்துக் குடுக்குறார். அது எப்படி என்னன்னு பார்ப்போம். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவரு சாப்பிடும்போது அவருடைய மேஜையில சாப்பாட்டு மேஜையில 2 பவுல் 2 வாயகன்ற பாத்திரத்துல நூடுல்ஸ் வச்சிருக்கிறாரு. "உனக்கு எந்த கப்ல இருக்கிற நூடுல்ஸ் வேணுமோ நீ சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல ஒரு நூடுல்ஸ்ல மேல ஒரு முட்டை இருக்கு. இன்னொன்னுத்துல வெறும் நூடுல்ஸ் மட்டும் இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல இவங்க ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் ஒரு முட்டைங்கிறது ரொம்ப ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் அதிசயமா சாப்பிடுற ஒரு விஷயம். அப்போ ஒரு நூடுல்ஸோட கூட முட்டை இருக்கும்போது, யாரா இருந்தாலும் அந்த முட்டை இருக்கிற நூடுல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. "இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன உடனே, இவரு சிறுவனா இருந்த நம்ம ஸி ஜின்பிங் என்ன பண்றாருன்னா, முட்டை மேல இருக்கிற அந்த நூடுல்ஸ் கப்ப எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அவர் சந்தோஷப்படுறார். சரி அப்பா நமக்கு சாய்ஸ் குடுத்தாரு. நம்ம ஒரு நல்ல விஷயத்த தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். முட்டை இருக்கிற ஒரு நூடுல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். பரவால்ல அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அவர் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிட்டார். தெரிவிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். இப்ப இன்னொரு கப்ல மேல முட்டை இல்ல, நூடுல்ஸ் மட்டும் இருக்குது. அத இப்ப அவங்க அப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறார். இப்போ இப்பதான் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த நூடுல அவர் சாப்பிட ஆரம்பிக்கும்போது தான் பார்த்தா, அந்த நூடுல்ஸுக்குள்ள 2 முட்டைகள் இருக்கின்றன. அப்ப இவர் யோசிக்கிறார். நம்ம தவறா முடிவு எடுத்துட்டோமோ! மேல ஒரு முட்டை இருக்கிறத பார்த்து நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோம். அந்த நூடுல்ஸ் கப்ல உள்ள 2 முட்டை இருக்கிறது. அப்படின்னும்போது, தன்னுடைய முடிவு தவறு என்பதை உணர்கிறார். அப்போ அவங்க அப்பா சொல்லியிருப்பார் போல, "உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்மேல் கோபம் உண்டாவதேன்?" அப்போ அவர் சொல்றார், "கண்ணால் காண்பது பொய்யாக இருக்கலாம். அப்ப கண்ணால் காண்பத வச்சு எந்த விஷயத்தையும் நீ முடிவு பண்ணிடாத. இதுதான் சரி, அதுதான் தவறுன்னு முடிவு பண்ணாத." அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கிறார். சரி இவர் அத புரிஞ்சுகிட்டார். சரி இனி நம்ம கண்ணால் காண்பத வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அடுத்த நாள் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு மறுநாள் அதே போல அவரு 2 பவுல் எடுத்துட்டு வர்றாரு. 2 பவுல்லயும் நூடுல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நூடுல்ஸ் மேல ஒரு முட்டை இருக்கிறது. இன்னொன்னுத்துல மேல முட்டை இல்ல. இன்னைக்கு அவரு "உனக்கு என்ன வேணும்? எந்த கப் வேணும்? செலக்ட் பண்ணு" அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, முட்டை இல்லாத அந்த நூடுல்ஸ் கப்ப எடுத்துக்கிறாரு. உள்ள எப்படியும் அப்பா 2 முட்டை வச்சிருப்பாரு. நாம இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி தன்னுடைய முடிவுக்கு அவர் பாராட்ட தெரிவிச்சுக்கிறாரு. அப்பா அந்த ஒரு முட்டை இருக்கிற நூடுல்ஸ் எடுத்து அவரு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த நூடுல்ஸ் எல்லாம் விலைக்கு உள்ள தேடி பார்க்கிறாரு. உள்ள முட்டையே இல்ல. அவருக்கு ஆச்சரியம். என்ன இது நேத்து அப்பா 2 முட்டை வச்சிருந்தாரு. இன்னைக்கு முட்டைய காணோமே! அப்ப திரும்பி அவங்க அப்பாவ பார்க்கிறாரு. அப்ப அப்பா சொல்றாரு, "ஏற்கனவே கிடைத்த பழைய அனுபவத்தை வைத்து ஒரு விஷயத்த முடிவு செய்யாத. ஏற்கனவே ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா, அது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நீயே முடிவு பண்ணாத. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றிவிடும். சில ட்ரிக்ஸ் உன்கிட்ட விளையாட்டு காமிக்கும். அதனால ஏற்கனவே ஒரு விஷயம் எப்படி நடந்ததோ, அதே மாதிரி தான் அடுத்த முறை நடக்கும்னு எதிர்பார்க்காத." அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இது நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் 3வது நாள். 3வது நாள் இதே மாரி 2 பவுல்ஸ் இருக்கு. அப்ப நூடுல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுத்துல மேல எக் இருக்குது. இன்னொன்னுத்துல இருக்கா? இல்லையான்னு தெரியல. நூடுல்ஸ் மட்டும் இருக்கு. இப்ப அவங்க அப்பா வராரு. "உனக்கு எது வேணுமோ நீ செலக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஸி ஜின்பிங் சொல்றாரு, "இல்லப்பா, உனக்கு எது தேவையோ நீ ஒண்ணு எடுத்துட்டு ஒண்ண எனக்கு குடு" அப்படின்னிட்டார். அதாவது சாய்ஸ அப்பா கிட்ட குடுத்துட்டார். அப்பா கிட்ட குடுத்தோனே அவர் என்ன பண்ணாருன்னா,
முட்டை இருக்கிற நூடுல்ஸை வந்து அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். ஸோ முட்டை இல்லாத நூடுல்ஸ் இவருக்கு கிடைச்சது. இவர் எடுத்து அதை விலைக்கு பார்க்குறார், உள்ள 2 முட்டைகள் இருக்கின்றன. இப்போ அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது வந்து தானா நடக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அதனால மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் போது உனக்கு என்ன நல்லது நடக்கணுன்றது தானா நடக்கும். அதை வந்து நீ வந்து எதிர்பார்க்கறத விட சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லித்தரார். அப்போ அவர் சொல்லி கொடுத்த இந்த 3 விஷயங்களை அவர் பயன்படுத்துகிறார். அவருடைய தொழிலில் மாபெரும் வெற்றிகளை பெறுகிறார். அப்ப அந்த தொழிலில் மாபெரும் வெற்றிகளை பெறுவதற்கு இந்த 3 அறிவுரைகள் உதவுகின்றன. இதைத் தொடர்ந்து சீனாவின் அதிபராகவும் அவர் ஆகிறார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு சீனாவின் அதிபராக ஆகிற அளவுக்கு அவருக்கு உதவக்கூடிய விஷயங்கள், அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்த 3 விஷயங்கள். 1, உன் கண்கள் உன்னை ஏமாற்றும். அதனால மேலோட்டமாக எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணாத. நல்ல ஒரு பிசினஸ் அப்படின்னு நீ நினைப்ப, ஒருவேளை அது தவறான பிசினஸா இருக்கலாம். தவறான பிசினஸ் நீ நினைப்ப, அது நல்ல பிசினஸா இருக்கலாம். அதே போல அந்த பிசினஸை செய்யக்கூடிய வழிமுறைகள், நீ இப்படி செஞ்சா நல்லது நினைப்ப, ஒருவேளை அது தவறா இருக்கலாம். நீ தவறு நினைப்ப, அது நல்லதா இருக்கலாம். ஆக மேலோட்டமாக எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. 2வது, அனுபவத்தை வைத்து முடிவு செய்யாதீர்கள். ஏன்னா நம்ம ஒரு முறை நேர்மறை அனுபவம் கிடைச்சதுன்னா அடுத்த முறை அதே மாதிரி நம்ம நேர்மறை அனுபவமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல ஒரு முறை எதிர்மறை அனுபவம் கிடைத்தால் அடுத்த முறை எதிர்மறை அனுபவமாகவே கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. வாணியம்படி பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு முறை நான் ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்க்கு வந்து என்னை இன்வைட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியுடைய HR மேனேஜர் ஒரு லேடி. என்னன்னா என்ன முதல் முறை ட்ரைனிங் கூப்பிடும்போது அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. ஏன்னா MDயும் GMும் வந்து இந்த ட்ரைனிங் கான்செப்ட்ல அவங்க உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா வேற ஒரு ட்ரெயினரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த கம்பெனியில் அந்த ட்ரெயினர் கொடுத்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ என்னை கூப்பிடும்போது இந்த HR மேனேஜர் என்னை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப ஆர்வமாக என்னை கூப்பிடுறாங்க. ஆனால் MDயும் GMும் ஒத்துக்கல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பழைய அனுபவத்தை வச்சு அந்த கூப்பிடுறதுக்கு தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் நான் போய் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் போயிட்டு ட்ரைனிங் கொடுத்த பிறகு இப்போ தொடர்ந்து வந்து அந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய கம்பெனி அது. தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக நான் அந்த கம்பெனிக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்களுடைய அனுபவம் வேற. அப்போ அன்னைக்கு அவங்க அது ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்த ட்ரைனிங்கை வச்சு என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. கம்பெனிக்கு இந்த வாய்ப்பு என் மூலமா கிடைச்சிருக்காது. நண்பர்களே, பழைய அனுபவங்களை வைத்து எதையும் அப்படியே முடிவு பண்ணிடாதீங்க. 3வது, மற்றவர்களுக்கு நல்லது நடந்தால் நமக்கு நல்லது தானா நடக்கும். இதை தான் நம்ம ஏற்கனவே சில வகுப்புகளில் சொல்லியிருக்கோம். நேற்று கூட சொல்லியிருக்கிறோம். இந்த பிரபஞ்ச சக்தி என்றது என்னன்னா, நீங்க நல்லதையே நினைக்கும் போது, நல்லதையே பண்ணும்போது உங்களுக்கு நல்லது தானா கிடைக்கும். நண்பர்களே, இந்த 3 விஷயங்களை நாமும் பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.